அதே மாதிரி மழை இல்லைன்னா அந்த நிலம் வறண்டு போல வறட்சியை சந்திக்குமோ, அதே போல் ஒரு மனுஷனோட ஆண்டவர் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை பெரிய ஒரு வறட்சியையும், ஒரு ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையையும் தந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். சில மனிதர்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை நெருங்கி வருவாங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கலன்னொன்னே ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மலையை போல நான் வார்த்தையை உனக்குள் அனுப்புகிறேன். அந்த வார்த்தை உனக்குள்ளே போய் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும், மலையை போல ஒரு வார்த்தையை நான் உனக்கு விதைக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான காரியம் முளைப்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் இந்த வார்த்தை எப்படின்னா, ஏற்ற காலத்தில் ஒரு மனுஷனுக்கு நான் வார்த்தையை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் வாழ்க்கை வாழும்போது நிச்சயம் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக நிறைந்ததாக இருக்கும். வறண்ட நிலமாக இருக்கிறது மழை இல்லாத போது, அதே மாதிரி நான் அவனோடு இல்லாத போது அவனுடைய வாழ்க்கையும் வறட்சியானதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.